என் மேல கோவமா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லடி. சரி ஒரு நாள் தானே இருந்துட்டு போட்டோம். நான் கூட ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன். ஆனா கொஞ்சம் வெகுளி. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ட்ரெஸ் எப்படி? என்னடி ஏன் நல்லா டி-ஷர்ட் இருக்கா? போட்டிருக்கான்? ஐயோ, இப்பதான் இவனை பத்தி நல்ல விதமா ஏனுங்க மச்சான்? சொல்றதுக்குள்ள- வரும்போது நீங்க எதுவும் சொக்கா எடுத்துட்டு வரலையா? இருக்கே. ஆனால் அதெல்லாம் எதுவும் செட் ஆகல மாப்ள. இதுதான் நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. அப்புறம் இதை நானே வச்சுக்கிறேன். என் ஃபேவரட் டி-ஷர்ட் ரீ. இன்னைக்கு ஒரு நாள் தானே. நல்லா இருக்குல்ல நம்ம புது வீடு. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு ரூமு. இந்த ரூமை மட்டும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண இன்னும் நல்லா இருக்கும்ல. ஆமாங்க, வீட்டு பெயிண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணா நல்லா என்ன இருக்கும்ல. கலர் அடிக்கலாம்? ப்ளூ கலர். ஆ, ஆ, ஆ. என்ன பகலத்தில் ஏசிலாம் போட்டிருக்காங்க. ஆஃப் பண்ணுவோம். மச்சான் இப்போ எதுக்கு ஏசி ஆஃப் பண்ணீங்க? பகலில் எதுக்கு மச்சான் ஏசி? ஜன்னலை திறந்து விடுங்க, ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரப்போகுது. அப்படி இல்லையா மொட்டை மாடிக்கு போங்க, காத்தோட்டமாக பேசுங்க. என்னம்மா தங்கச்சி, இதெல்லாம் மாப்பிள்ளை சொல்லி தரது இல்லையா? என்னத்த குடும்பத்தை நடத்தி போங்க. என்னடி இதெல்லாம்? விடுங்க, ஒரு நாள் தானே. ஒரு நாள் என்னமோ வந்துட்டுமே. பகலில் லைட் எதுக்கு? மச்சான் இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க? பகலில் எதுக்கு மாப்பிள்ள லைட்டு? கரண்ட்டு பில்லை சேவ் பண்ணுங்க. ஒரு நாள் தானே. ம். ஏங்க, நெட்ஃபிளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணலையா? நான் தான் வேம்பயர் டைரிஸ் பார்க்கணும்னு சொன்னேன்ல. ஏய், நைட் ஆனா தூங்குறத விட்டுட்டு ஏதோ படம் பார்த்துக்கிட்டு என்னையும் தூங்கடாம பண்ணிட்டு இருக்க. என்ன நெட்ஃபிளிக்ஸ் இப்போ எதுக்கு அது உனக்கு? என்ன சத்தம்? என்ன நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ அது? 899 rupees. 899. ஏன் மச்சான் நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்களா? என்ன மச்சான் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க? சில்லி பாய். அதானே பார்த்தேன். மேங்கண்ணா, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, அமேசானு, ஹாட் ஸ்டாரு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட கான்டாக்ட் இருக்குது. சரியா? ஹேய், தேங்க்ஸ்ண்ணா. இது ஒரு பொழப்பு, இதுக்கு கை வேற தட்டிக்கிறீங்க. அப்புறம் மாப்பிள்ள என்ன மாதிரி கான்டாக்ட் வளர்த்துங்க மாப்பிள்ள. அப்போ தான் காசு சேவ் பண்ண முடியும். சரிங்க மச்சான். குடும்பமாடா இது. செம்மையா ஒரு 15 inch டிவி சோஃபால இருந்து பார்த்தா வியூ பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல. 50 இன்ச்சா? மா எதுக்குமா 50 இன்ச்சு? வீட்டில் 2 பேர் தானே இருக்கீங்க. 30 இன்ச்சு 40 இன்ச்சில் ஏதாவது டிவி வாங்கிக்கலாம்ல. சரி விடுங்க. அப்படியே இங்கே ஒரு மாடுலர் கிச்சன் போட்டுடலாமா? உனக்கு வேணும்னா போட்டுலாம். மாமா அதெல்லாம் நிறையா செலவாகும்மா. அதான் அம்மா சீதன் நிறையா குத்து விட்டுதுல. இப்போதைக்கு வேணா ஸ்டவ் மட்டும் வாங்கிக்கோங்க. சரி, அந்த ரூம்ல இப்போ எப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு பெட்டோ கட்டிலோ வாங்கி போட்டுடலாமா? கெஸ்ட்டு வரவங்க ஒரு நாள் 2 நாள் தான் தங்க போகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு கட்டிடலாம்? பேசாமல் 2 பாய் வாங்கி போடுவீங்களா? அதை விட்டு உங்க அண்ணன் கட்டிடலாம். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அப்ப என் வீட்டு சைடுல எல்லாம் வந்தா கீழே படுக்கணுமா? சிக்கனன்ற பேர்ல அவன் ஏதோ லூசத்தனமா உளறிட்டு இருக்கான். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் எங்கள் அண்ணன் கூடயே போயிடுறேன். நிறுத்து. இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உங்க அண்ணன் பேசலாம் கரெக்டா சொல்லு. நம்ம வீட்டுல வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் பண்றது தப்பு தானே? ஏதாச்சும் பண்ணுங்க போங்க. மாப்பிள்ள இங்கே வாங்க ஒரு நிமிஷம்.